ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த ஒரு நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். தாவீது எல்லாவற்றையும் கடப்பதற்கான காரணமே, அவன் இன்னைக்கு காலையில் ஆராதனை புறப்படும் போது 2 வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே. அந்த 1, அவரை எப்படி பார்க்கிறோம், 2, அவரை எப்படி வைக்கிறோம். ஆமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன், என் ஆண்டவரை நான் எப்படி வைக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். என் கண்களுக்கு முன்பாக என் கர்த்தர் மட்டுமல்ல, என் கண்களுக்கு முன்பாக என் சூழ்நிலைகள் இருக்கிறது, என் பலன் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கிறது போல என் ஆண்டவர் அப்படியே பார்க்கிறேன் என்றால், எல்லாரையும் பார்க்கிறது போல தான் என் ஆண்டவரை பார்க்கிறேன் என்றால், எல்லாருக்கு மேலே என்ன நம்பிக்கை இருக்கோ அதே நம்பிக்கை தான் எனக்கு ஆண்டவர் மேலேயும் வரும். ஆமாம். என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன், 2வது என் ஆண்டவரை எப்படி வைக்கிறேன். தாவீதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் ஆண்டவரை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால தான் கோலியாத்துக்கு முன்பாக அத்தனை சேனையும் பயந்து இருக்கும்போது தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படல. சேனை எல்லாமே கோலியாத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது தாவீது கோலியாத்துக்கு மேல யாரை பார்க்கிறான்னா, தான் ஆராதிக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க இந்த கூட்டத்துல இந்த கோலியாத்தை விட பெரியவங்க யாரும் இல்லை. ஆனா தாவீது எப்படி பார்த்தான்னு, உன் கண்ணுக்கு ஒருத்தர் தெரியல, அவர் இந்த கோலியாத்தை விட பல மடங்கு பெரியவர், அவர் இந்த கோலியாத்தை விட பல மடங்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இந்த பகல் நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும்? எனக்கு முன்னாக இருக்கிற காரியங்கள் என்னை விட பெரியது, என்னை சூழ்ந்திருக்கிறவரை பெரியது. ஆனா நான் ஆராதிக்கிறேன் தெய்வத்தை விட எல்லாமே சிறியதுதான் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம எதை ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கிறோமோ, இதெல்லாம் நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா எப்படி தெரியும் தெரியுமா? அந்த ஃப்ளைட் இன்னும் பெரிய அதாவது ஹைட்டா போக 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 சின்னதா தெரிகிறதும் தெரியாமலே போயிடும். பல பிரச்சனை நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை இந்த பிரச்சனை நீங்க பார்க்கலையான்னு பார்க்கும்போது அவர் தேடிட்டு இருப்பார், எங்க அந்த பிரச்சனை. ஏன்னா அவர் இருக்கிறது உயரமும் உன்னதமான சிங்காசனம். நம்ம கீழே இருந்து பிரச்சனையை பெருசா பார்த்து அவர் மேல எங்க பிரச்சனை பிரச்சனை. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இப்படி பார்க்கணும். நம்ம இன்னும் ஆண்டவரை நம்ம கூட இறக்கி வச்சுட்டு, ஆண்டவர் இங்க பிரச்சனையை பாருங்க, அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார். உனக்கு இது மலை போல இருக்கலாம், ஆனா அது அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல் என்னை காக்கிற தெய்வம். ஆமென்.